சுவாதி கொலை வழக்கு அப்படின்னு பேர் வச்சாங்க ஒரு படத்துக்கு. வேணாம் இதுக்கு எதிர்ப்புலாம் பயங்கரமாக வருது. சுவாதியை தூக்கிட்டு கொலை வழக்கு அப்படின்னு பேர் வைப்போம் அப்படின்னு வச்சாங்க. கொலை வழக்கு இதுலேயும் பிரச்சனை வருமா? ஓகே, இது எங்கே நடந்துச்சு? நுங்கம்பாக்கத்தில் தான் நடந்துச்சு அப்படின்னு நுங்கம்பாக்கம் அப்படின்னு டைட்டில் மாற்றிருக்காங்க. சுவாதி கொலை வழக்கு எல்லாரும் உலுக்கி எடுத்துச்சுல, அதை மையப்படுத்தி தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் பேரெல்லாம் அப்படியே மாற்றிட்டாங்க. சுவாதியை சுமதி ஆக்கிட்டாங்க, ராஜ்குமார் ஆக்கிட்டாங்க. இப்படி எக்கச்சக்க மாற்றங்களோட படம் எடுத்திருக்காங்க. படத்தோடைய ட்ரைலர் அந்தமாதிரி ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனில் விஷால் எஸ் சிந்தசேகர்லாம் பேசினாங்க. அவங்களாம் என்ன பேசினாங்க, அப்புறம் ட்ரைலர் எப்படி இருக்குது அப்படின்றதான் பார்த்துடலாம் வாங்க. அதுலேயும் இன்னைக்கு நாட்டில் நடக்கிற சில உண்மை சம்பவங்களை, பாதிக்கப்படக்கூடிய சம்பவங்களை, மக்கள் பாதித்த சம்பவங்களை சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னா அப்புறம் எப்படி? ஜனநாயக நாட்டில் தானே இருக்கிறோம் நம்ம. இது ஒவ்வொருத்தருக்கு பயந்து ஒவ்வொரு அமைப்பு எப்படி எடுத்தாலும் இன்னைக்கு சென்சார் ரொம்ப ரீசனபிளா இருக்காது. இந்த அடிச்சு சொல்லலாம், ஏன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளா இருக்க. ஆனால் ஏதோ ஒரு அமைப்புகளுக்கு பயந்து பயந்து நம்ம அப்படி மாத்திக்கிட்டே போனோம்னா அப்புறம் என்ன? இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் சார். தோனின்னு எடுத்தாங்க, தங்கல்னு எடுத்தாங்க, ஒரு லிவிங் கேரக்டர்ஸ். இப்ப நான் கூட தான் ஒரு லிவிங் கேரக்டர் வச்சு எடுக்கிறேன். அப்ப என்ன மாத்த சொன்னா நானும் மாத்திட்டு போறதா? உங்கள்கிட்ட தான் வருவேன், உங்கள்கிட்ட தான் வருவேன். அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா பேசுறது முக்கியம் இல்லை, செய்து காட்டுங்க எனக்கு. ஏன்னா அடுத்த இடத்துல நான் இருக்கிறேன், அதனாலதான் பேசுறேன். ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கேன் சார். பேச்சுரிமை, எழுத்துரிமை, அந்த உரிமை இந்த உரிமை எல்லாம் அரசியல் சட்டம் கொடுத்திருக்குது. ஆனா எந்த உரிமையும் இல்லாம சுதந்திர நாட்டில் ஒரு அடிமைகளா கட்டுப்பட்டு கிடக்கிறோம். சுதந்திர நாடுன்னு சொல்றாங்க, ஆனா அடிமைகளா இருக்கிறோம். ஏன்? நமக்குள்ள ஒரு அமைப்பு இருக்குல்ல. சாரி, நான் சின்ன வயசு 40 வயசுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அதே கோபம். ஒருத்தன் மட்டும் கோபம் இல்லை, எல்லாரும் கோபம் இருக்கு. வெளியே காட்டுறதுக்கு ஏதோ தயக்கம். ஒரு தனி மனிதன் கோபம் ஒரு சமூகத்தின் கோபமாக, ஒரு சமுதாயத்தின் கோபமாக என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் எல்லாரும் திருந்துவாங்க. அதை முன்னின்று நடத்தட்டும் நம்ம தலைவர். தம்பிதான் எனக்கு புள்ள மாதிரி, அவர் பின்னாடி நிக்கிறேன் நான். சுவாதி கொலை வழக்குக்கு அந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருந்தேன். இப்போ நுங்கம்பாக்கமா மாத்தி இருக்காங்க தலைப்பு. முதல்ல ஏன் தலைப்பு மாத்துற அளவுக்கு இவங்க பயப்படுறாங்கன்னு எனக்கு புரியல. சென்சார் போர்டு ஆகட்டும், மற்ற அமைப்புகள்னால நீங்க மாத்தினீங்களா இல்லை எதுக்காக மாத்தினீங்கன்னு தெரியாது. ஒரு உண்மையான சம்பவத்தை உணர்ச்சி பூர்வமா ஒரு இயக்குனரோ ஒரு தயாரிப்பாளரோ அது சமுதாயத்துக்கு சொல்லும் போது எதுக்கு இவ்வளவு தடைகள்னே எனக்கு புரியல. முதல்ல ஆர்கே செல்வனி சார் குற்றப்பத்திரிகைன்ற ஒரு படம் எடுக்கும்போது இன்னி வரைக்கும் ரிலீஸ் ஆகல. ஒரு சம்பவம் நடந்தது, அந்த சம்பவம் சார்ந்த விஷயங்கள் உண்மையா சொல்லணும்னு ஒரு இயக்குனர் ஒரு ரவி யாதவ்னு ஒரு தயாரிப்பாளர், உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, அதோட ஒரு படம் எடுக்கிறதே நிப்பாட்டிட்டாரு. பட் என்னன்னா இன்னைக்கு ஒரு உண்மை சம்பவம் சொல்லும் போது மக்கள் மத்தியில நம்மள மாதிரி டிக்கெட் கொடுத்து வாங்கும்போது இதுல என்ன உண்மைகள் மறைக்கப்பட்டது, இல்ல என்ன உண்மைகள் இருக்கு, இல்ல எப்படி ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிக்ஷன் சேர்த்து ஒரு இயக்குனர் காட்டியிருக்காருன்ற ஆர்வம் அதிகமா இருக்கும் இந்த மாதிரி உண்மையான சம்பவங்கள்ல. ஸோ இது இந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது அதிக தடைகள் தான் இருக்கும். ஆனா அந்த தடைகள் எல்லாம் உடைச்சு வரும்போது கண்டிப்பா இது மிகப்பெரிய வெற்றி அடையும். உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, அதான் நான் செல்வனி சார் கிட்ட கேட்டேன், சார் குற்றப்பத்திரிக்கை இப்போ நெகட்டிவ் இருக்கா சார், இப்போ ரிலீஸ் பண்ணலாமா? ஏன்னா டிஜிட்டல் நெட்ஃபிளிக்ஸோ அமேசானோ கேட்டு நம்ம ரிலீஸ் பண்ணலாமே டெஃபினட்டா, ஏன்னா அதுக்கெல்லாம் சென்சார் எல்லாம் கிடையாது, தைரியமா உண்மையை சொல்லலாம் சார். பட் அவர் சொன்னார் நெகட்டிவே இல்லை, எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு. பட் அவருக்கும் நான் ஆக்சுவலா கேட்கலான்னு இருந்தேன், ஒரு வெப் சீரிஸா பண்ணலாம் அந்த படத்தை. இப்போ ஏன்னா அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் டிஜிட்டல் மீடியாவில் அதிகமாக இருக்கு, மோர் தென் இந்த நம்ம ஒரு திரைப்படமாக காட்டும் போது. நானே அனுபவிச்சிருக்கேன். இரும்புத்திரை திரைப்படத்தில் முதல் 2 காட்சிகள் நிப்பாட்டினாங்க. ஏன்னா உண்மையை சொல்றதுக்கு நம்மளுக்கு கூச்சம் இல்லை, ஆனால் அவங்க குறிப்பிட்ட அமைப்புகள் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி நினைக்கும் போது அவங்களுக்கு கூச்சமா இருக்கு. இது எங்க மக்கள் பார்த்துட்டா மக்கள் உணர்ந்துருவாங்க, இந்த டிஜிட்டல் இந்தியாவோ ஆதார் கார்டு சம்பந்தப்பட்ட விஷயமோ. அதே மாதிரி சுவாதி கொலை வழக்குல என்ன இருக்குன்னு எனக்கும் ஆசை. நான் பேப்பர் படிக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஒரு சம்பவம் நடக்கும்.
அந்த சம்பவம் உண்மையா இல்லையான்றது அந்த குறிப்பிட்ட நபர் சாகும்போது வந்து என்னென்ன சர்ச்சைகள் இருந்தது, எப்படி இருந்ததுன்ட்டு எங்களுக்கும் ஒரு ஆர்வம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த திரைப்படம் வரும்போது டெஃபினட்டாக சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. நுங்கம்பாக்கம்ன்ற தலைப்பில் வந்து கண்டிப்பாக வந்து வெளியிடும் போது டெஃபினட்டாக உங்களுக்கும் சொல்கிறேன், ஒரு நல்ல நீங்கள் வந்து எந்த தேதியில் ரிலீஸ் பண்ணணுன்னு தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு நல்ல வெளியீடு, ஒரு நல்ல ஒரு ரிலீஸ் கிடைக்கிற மாதிரி நாங்கள் வந்து பாடுபட்டு உங்களுக்கு கொடுக்குறோம்.